வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு பெரிய புதையல் வேட்டைக்கு கிளம்ப போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது தங்கம், வைரம், வைடூரியம் அதெல்லாம் தேடுற பயணம் கிடையாது. இது அதைவிட பல மடங்கு மதிப்புமிக்க ஒரு ரகசியத்துக்கான தேடல். சித்தர்கள் நமக்காகவே விட்டுட்டு போன அந்த சாகா கலைங்கிற புதிரை விடுவிக்க வாங்க இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். இந்த புதையல் வேட்டையில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த புதையல் எங்கேயோ வெளியில ஏதோ மலையிலயோ குகையிலயோ இல்ல. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முழு ரகசியமும் அந்த திறவுகோலும் நமக்குள்ளேயே, நம்ம உடம்புக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு. சரி, இந்த புதையல துறக்க நமக்கு மூணு திறவுகோல் வேணும். முதல்ல மணி. இது நம்மளோட ஆன்மா, ஒரு விலை மதிக்க முடியாத வைரம் மாதிரி. ரெண்டாவது மந்திரம். இது நம்ம வாயால சொல்ற மந்திரம் கிடையாது. அதுக்கும் மேல ஒரு சத்தமே இல்லாத மகா மந்திரம். மூணாவதா மருந்து. இது ஏதோ தலைவலிக்கான மருந்து இல்ல, பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியே நிறுத்தக்கூடிய ஒரு சாகா மருந்து. ஓகே, நம்ம புதையல் வேட்டைய அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒரு நிமிஷம். இந்த பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விதிகள் இருக்கு. அத நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். முதல் விதி, இது ஒரு பிரம்ம ரகசியம். அப்படின்னா இத பத்தி தகுதி இல்லாதவங்க கிட்ட பேசவே கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மீறி சொன்னா தலை வெடிச்சிடும்னு சித்தர்கள் எச்சரிக்கிறாங்க. இதுக்கு நேரடி அர்த்தம் இல்ல. இந்த ஞானத்தை தாங்குற பக்குவம் இல்லாதவங்களுக்கு மனசு குழம்பி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு கூட போயிடலான்னு சொல்றாங்க. 2வது விதி, அர்ப்பணிப்பு. இந்த ரகசியத்தை அடையணும்னா நாம ஒவ்வொரு நாளும் நமக்காகவே 1.5 மணி நேரமாவது ஒதுக்கணும். இது ஏதோ சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தீவிரமான சாதனை. இந்த பயணத்தோட முதல் படி என்னன்னா, நாமே தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு முதல்ல நம்ம உடம்பு பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இங்கதான் சித்தர்களோட முக்கியமான ஒரு தத்துவமே ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த முழு பிரபஞ்சமும் நம்ம உடம்பும் ஒண்ணுக்கொண்ணு ஒரு கண்ணாடி மாதிரி. இதுதான் நம்ம புதையல் வேட்டைக்கான வரைபடம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம உடம்புலயும் ஒரு சின்ன மாடலா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இத கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு. இந்த பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்கள், அதாவது 5 மூலமும் நமசிவாயா அங்கிற மந்திரத்தோட 5 எழுத்துக்களோட நேரடியா கனெக்ட் ஆகுது. நிலம் ந, நீர் ம, நெருப்பு சி, காற்று வா, ஆகாயம் யா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம உடம்பே ஒரு மந்திரத்தால தான் கட்டப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட மேப் இருக்கு. ஆனா புதையல் இருக்கிற அந்த சரியான இடம் அது நேரடியா சொல்லப்படல. அதுக்கு பதிலா பரிபாஷைன்னு ஒரு ரகசிய கோட் லாங்குவேஜ்ல மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த அறிவு தப்பான ஆளுங்க கைக்கு போயிடக்கூடாது பாருங்க. அப்போ அந்த ரகசிய இடம் எதுவா இருக்கும்? நிறைய பேர் சொல்ற மாதிரி அது இருதய கமலமா இருக்குமோ? இல்லவே இல்ல. நிறைய பேர் இப்படிதான் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா சித்தர்கள் சொல்ற இருதய கமலம்ங்கிறது நம்ம நெஞ்சுக்குள்ள துடிக்கிற அந்த பிசிக்கல் ஹார்ட் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு குறியீடு, அவ்வளவுதான். சரி, அது இல்லனா அப்ப நம்ம பொட்டு வைக்கிறோமே அந்த 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற இடமா? யோகாவில எல்லாம் இத ரொம்ப முக்கியமா சொல்வாங்களே. அதுவும் கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு மாதிரி திரை மாதிரி. உண்மையான இடத்த மறைச்சு நம்ம கவனத்தை வேற பக்கம் திருப்புறதுக்காக சித்தர்கள் வேணும்னே பயன்படுத்தின குறியீடுகள் தான் இதெல்லாம். ஓகே, இப்போ தவறான வழிகளெல்லாம் ஓரங்கட்டி வச்சாச்சு. வாங்க இந்த புதையல் வேட்டையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. சித்தர்கள் அவ்ளோ ரகசியமா மறைச்சு வச்சே அந்த உண்மையான மையம் எதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். அவ்வளவு மறைபொருளா பேசப்பட்ட அந்த உண்மையான மையப்புள்ளி எது? நம்ம ஆன்மாவோட நுழைவாயில் எங்கதான் இருக்கு? பதில், நம்ம கண்ணுக்குள்ள அந்த கருவிழிக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கருப்பு புள்ளி. ஆமாங்க, அதுதான் கண்மணி. சித்தர்கள் சொன்ன மனம், ஆன்மா, இறைவன் எல்லாமே அடங்கியிருக்கிற இடம் அதுதான். இவ்ளோ பெரிய ரகசியம் இந்த சின்ன புள்ளிக்குள்ள எப்படி இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? ஆனா இந்த கண்மணியோட குணங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1, எவ்ளோ பெரிய வெளிச்சத்துல நின்னாலும் அது மேல நிழலே விழாது. 2, அதை யாராலையும் தொடவே முடியாது. அப்பா கொடுத்த வெண்படலம், அம்மா கொடுத்த கருவிழிக்கு நடுவுல இது இறைவன் கொடுத்ததா தனியா நிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கண்மணி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி சின்ன புள்ளிக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட ஆற்றலையே அடக்கி வச்சிருக்கு. சரி, நாம இப்போ புதையல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கேள்வி, அந்த புதையல எப்படி திறக்கிறது? இதுக்கும் நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, மணி, மந்திரம், மருந்து. இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 21,600. இது என்னன்னா
ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியா சுவாசிக்கிற சுவாசத்தோட எண்ணிக்கை. இதுக்கும் நம்ம மருந்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். சித்தர்களோட கணக்குப்படி இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம் நடக்குது. நம்ம உள்ள இழுக்கிற மூச்சை விட வெளியே விடுற மூச்சோட அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ அந்த அதிகப்படியான காத்து எங்க இருந்து போகுது? அது நம்ம உயிர் சக்தியான பிராணனிலிருந்து தான் செலவாகுது. இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. நமக்கு வயசாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த மருந்து என்னன்னா அதுதான் வாசி யோகம். நம்ம உயிர் சக்தி இப்படி வீணா வெளியே போறத நிறுத்துற கலை தான் இது. சிம்பிளா சொன்னா மூச்சு காற்ற வெளியே விடாம நம்ம கண்டுபிடிச்சோமே அந்த கண்மணி வழியா அதை உடம்புக்குள்ளேயே சுத்தி வர வைக்கிறது. இப்படி செஞ்சா நம்ம ஆயுள் வீணாகிறது நின்னுடும், உயிர் சக்தி அதிகமாகும். இப்போ பாருங்க எல்லாமே எப்படி ஒன்னு சேருதுன்னு. மணிங்கிறது நம்மளோட அழியாத ஆன்மா இல்லையா? அந்த ஆன்மாவோட நுழைவாயிலான கண்மணிய தெரிஞ்சுக்கிறது தான் மணிய தெரிஞ்சுக்கிறது. மந்திரம்ங்கிறது சத்தம் இல்லாத மூல மந்திரம். உங்க முழு கவனத்தையும் அசைக்காம அந்த கண்மணி மேல வைக்கிறது தான் உண்மையான தியானம். அதுதான் அந்த மூல மந்திரம். கடைசியா மருந்து. அந்த கவனத்தை வச்ச வாசியோகம் செஞ்சு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை ஜெயிக்கிறது தான் அந்த சாகா மருந்து. அப்போ பாருங்க, இந்த முழு ரகசியமும் எந்த கோவில்லயோ மலையிலயோ இல்ல. நீங்க இந்த உலகத்தையே பாக்கறதுக்கு பயன்படுத்துறீங்களே உங்க கண், அந்த கண்ணுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. நம்ம தேடல் வெளியல்ல, உள்ளதான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்கிறேன். நீங்க எதை வச்சு இந்த முழு உலகத்தையும் பாக்குறீங்களோ அந்த கண்ண, அந்த கண்மணிய நீங்க எப்போவாது உண்மையா உற்று பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.